Hi dear students, welcome to this session. நான் உங்கள் பாலா சார். இந்த செஷனில் ரொம்ப முக்கியமான ரெண்டு கான்செப்டை பற்றி படிக்க போகிறோம். வேவ் ஆப்டிக்ஸ் அலை ஒளியியலில் விளிம்பு விளைவினுடைய லாஸ்ட் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டைஃப்ராக்ஷனில் லாஸ்ட்டு போர்ஷன். ஃப்ரெனல் நிறைய போர்ஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த போர்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஏற்கனவே நடத்தியிருந்தாலும் அதை நீங்கள் கட் பண்ணிடுங்க. இதில் வந்து மிக முக்கியமாக நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறது ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ். ஃப்ரெனல் தொலைவு என்றால் என்ன? எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இன்னொன்று வந்து பிரிதிறன், ரிசால்விங் பவர், அதாவது ஆப்டிக்கல் ரிசால்விங் பவர். அதில் முக்கியமாக ரொம்ப நுணுக்கமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ரொம்ப கவனமாக நீங்கள் உள்வாங்கி படிக்கணும். ஏன்னா புரிஞ்சுக்கிறது அவ்வளவு எளிமையாக இல்லை. நிறைய நுணுக்கங்கள் அதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம கரெக்டாக உள்வாங்கி கொண்டால் மட்டும்தான் இதை வந்து சரியாக புரிஞ்சுக்க முடியும். அதனால் கொஞ்சம் கவனமாக ஆழ்ந்து இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்ப்போம். விளிம்பு விளைவுலேயே ரெண்டு வகை இருக்குது. நமக்கு அந்த போர்ஷன் இல்லைன்னு சொன்னாலும் கூட நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஃப்ரெனல் விளிம்பு விளைவு, ஃப்ரான்ஹோபர் விளிம்பு விளைவு அப்படின்னு ரெண்டு வகையான விளிம்பு விளைவு சொல்கிறோம். பொதுவாகவே இந்த விளிம்பு விளைவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒளி அலைவு வந்து ஒரு தடையினுடைய விளிம்பில் பட்டு வளைந்து செல்லக்கூடிய பண்பு தான் விளிம்பு விளைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது பெண்டிங் ஆஃப் லைட் வேவ்ஸ் வென் ஃபால் ஆன் தி அப்ஸ்டக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், எட்ஜ் ஆஃப் தி அப்ஸ்டக்கிள். பட் இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒளி வந்து ஒரு தடையினுடைய விளிம்பில் பட்டு வளைஞ்சு போகுது அப்படிங்கிறது இது எதுக்கு வந்து முரணாக இருக்கிறது, ஒரு கான்ட்ரடிக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேர்கோட்டில் ஒளி செல்லும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு இது எதிராக இருக்கிறது அல்லது முரணாக இருக்கிறது. ஸோ எப்படி வந்து எட்ஜில் பட்டாலும் நேராக தானே போகணும், ஏன் வளைஞ்சு போகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு வந்து இதில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த வளைந்து செல்லக்கூடிய இந்த பண்பு வந்து நேர்கோட்டு ஒளியியலுக்கு உட்படாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. ஆனாலும் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தடை பொருளிலிருந்து விளிம்பு விளைவு அடைந்து செல்லக்கூடிய அந்த ஒளி அலை வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நேர்கோட்டு ஒளியியலுக்கு உட்படுகிறது அல்லது கதிர் ஒளியியலுக்கு உட்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இட் ஒபேஸ் தி ரே ஆப்டிக்ஸ் அப் டு சம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இட் ஒபேஸ் தி வேவ் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அந்த கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இங்கே இந்த செஷனில் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து தடைப்பொருள். ஸோ தடைப்பொருள், இந்த டிஸ்டன்ஸ், இந்த கேப் வந்து ஒரு பிளவையினுடைய அகலம் ஏ. இதுதான் வந்து ஒரு ஸ்லிட் ஆஃப் வித் ஏன்னு சொல்லுவோம், பிளவையினுடைய அகலம். ஸோ லைட்டு வந்து இதில் என்டர் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இது ஸ்க்ரீன் வச்சுக்க, இது வந்து ஸ்க்ரீன் திரை. ஓகேவா? ரைட். ஸோ லைட்டு இந்த எட்ஜில் பட்டு இப்படி நேராக போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி டைஃப்ராக்ட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இது டைஃப்ராக்ஷன். இப்போ நீங்கள் பார்க்கும்போது நமக்கு இந்த சென்ட்ரல் மேக்சிமம் என்று சொல்லக்கூடியது, அதாவது இந்த சுழி பெருமம், அது வந்து இந்த போர்ஷன் நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். ரைட். இங்கே ஒரு டைரக்ட் ரே வந்து இந்த ஸ்க்ரீனில் விழும்போது இதுக்குள்ளே வந்து நமக்கு சென்ட்ரல் மேக்சிமம் கிடைக்குது, மைய பெருமம் கிடைக்குது, சென்ட்ரல் மேக்சிமம். இந்த மைய பெருமத்தினுடைய இந்த அளவு இந்த பிளவைக்கு கிட்டத்தட்ட என்னவா இருக்குது, சமமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இஃப் திஸ் ஆங்கிள் இஸ் தீட்டா அண்ட் திஸ் ஆல்சோ தீட்டா அப்படின்னா இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து நமக்கு என்ன கொடுக்குதுன்னா 2 தீட்டான்னு கொடுக்குது. ஓகே. ஸோ இந்த பிளவையினுடைய இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து நம்ம இசட் என்று சொல்லுகிறோம். இதுதான் ஃப்ரெனல் தொலைவு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த ஃப்ரெனல் தொலைவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிளவையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும், ஸோ எந்த தொலைவு வரைக்கும்
விளிம்பு விளைவு அடைந்த அந்த ஒளி அலையானது கதிர் ஒளியியலுக்கு உட்படுகிறதோ அல்லது அலை ஒளியியலுக்கு உட்படாமல் இருக்கிறதோ அந்த தொலைவு ஃப்ரெனல் தொலைவு என்று அழைக்கப்படுகிறது. The Fresnel distance is nothing but the distance below which the diffracted light waves obey the ray optics. அதுக்கப்புறம் it obeys the wave optics. It does not obey the ray optics beyond the Fresnel distance. Fresnel தொலைவுக்கு பிறகு அது அலை ஒளியியலுக்கு உட்படுகிறது, கதிர் ஒளியியலுக்கு உட்படுகிறது. ஏன்னா வந்து இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த ரீஜன் வரைக்கும் தான் நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரீஜன் எது வரைக்கும் வருது, கிட்டத்தட்ட இது வரைக்கும் வருது. ஸோ இந்த டிஸ்டன்ஸு தான் நம்ம வந்து இந்த ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் இந்த எடுக்கும்போது கிட்டத்தட்ட என்ன சொல்ல போனால் இது வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டிலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வச்சு கரெக்டாக ட்ரா பண்ணியிருந்தா இந்த டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் நமக்கு ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ் வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மைய பெருமத்தினுடைய சைஸை விட என்ன ஆயிடுது, பெருசாக போயிடுது. அப்போ இந்த டிஸ்டன்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ் சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் எங்கே போயிடும்னா வேவ் ஆப்டிக்ஸுக்கு போயிடும். இட் ஒபேஸ் வேவ் ஆப்டிக்ஸ். இந்த எல்லை வரைக்கும் தான் இந்த விளிம்பு விளைவு அடைந்த பிம்பமானது கதிர் ஒளியியலுக்கு உட்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுதான் ஃப்ரெனல் தொலைவு என்று அழைக்கப்படுகிறது. இதோட வேல்யூ என்னங்கிறத நம்ம படிப்போம். இப்போ நம்ம ஏற்கனவே முதல் சிறுமத்திற்கான நிபந்தனை வந்து நம்ம படிச்சிருக்கிறோம். அதாவது ஏ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு லேம்டான்னு படிச்சிருக்கோம். முதல் ஒற்றை பிளவைக்கான முதல் சிறுமத்திற்கான கண்டிஷன். இந்த சிங்கிள் ஸ்லிட்டில் ஃபஸ்ட்டு மினிமம் கண்டிஷன் வந்து ஏ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு லேம்டான்னு பார்க்கும்போது, அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் என்ன கிடச்சிருக்கும், லேம்டா பை ஏன்னு கிடைக்கும். when theta is very small, sin theta is approximately equal to theta, so theta is equal to lambda by ஏன்னு கிடைக்குது. இது ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கலாம். அடுத்தது இந்த வேல்யூவை நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த 2 தீட்டாவை நம்ம எடுக்கும்போது tan 2 தீட்டா நீங்கள் எடுங்களேன். இப்போ இந்த ஹைட்டு வந்து ஏ, இது வந்து ஏக்கு ஈக்குவல். அப்போ tan தீட்டா எடுத்திங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு ஏ பை இசட். when 2 theta is very small, tan 2 theta will be equal to 2 theta. So 2 theta is equal to அப்போ என்ன கிடைக்கும்னா a by z கிடைக்கும். therefore theta is equal to a divided by 2z கிடைக்கும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, ஸோ ரெண்டுமே தீட்டா தான். நம்ம வந்து சமப்படுத்தணும் அப்படின்னா lambda by a is equal to a divided by 2z. what I need is z. இந்த ஃப்ரெனல் டிஸ்டன்ஸுங்கிறது z தான். ஸோ z is equal to அப்போ என்ன கிடைக்கும்னா a into a is a square divided by 2 lambdaன்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ். ஸோ ஃப்ரெனல் தொலைவு z is equal to a square by 2 lambda அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஃப்ரெனல் தொலைவு வந்து அப்போ எதை சார்ந்திருக்கிறது அப்படின்னா இந்த பிளவையினுடைய அகலத்தை சார்ந்திருக்கிறது. பிளவையினுடைய அகலம் ஒருவேளை அதிகமாக நமக்கு வந்து இந்த ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸ்லிட்டோட வித் இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஒபே ஆகிற ரே ஆப்டிக்ஸ் ஒபே ஆகிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னா சென்ட்ரல் மேக்ஸிமத்தோடைய அளவு வந்து என்னாகும், பெருசாகிட்டே போகும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ரெனல் தொலைவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வேவ் லெங்க்த்துங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அலைநீளத்திற்கு எதிர்த்தகவலையும் இருக்குது. ஸோ இது மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த டைஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும், இந்த ஃப்ரெனல் தொலைவு அப்படிங்கிறது. ஸோ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது இந்த டிஸ்டன்ஸு எது வரைக்கும் டைஃப்ராக்டட் பீமுக்கு கிடைக்குதோ, ஸோ வித்துலேருந்து ஸ்லிட்லேருந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து இசட்டாக கொடுக்குது. அதுதான் ஃப்ரெனல் டிஸ்டன்ஸு. அப்போ இது வரைக்கும் வந்து ரே ஆப்டிக்ஸ் ஒபே பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த கேப் வரைக்கும் பெரிய கேப் வந்து நமக்கு வேவ் ஆப்டிக்ஸுக்கு ஒபே பண்ணுது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஸோ இதுதான் ஃப்ரெனல் தொலைவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரெசல்யூஷன், அதாவது பிரிப்பு. ஸோ இது முதல்ல நான் டிஃபைன் பண்ணிடுறேன். பொதுவாக வந்து ஒரு பொருளின் மீது அருகருகே உள்ள 2 புள்ளிகளையோ அல்லது ஒரு ஆப்ஜெக்டில் 2 பாயிண்ட்டை வந்து நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க, அல்லது 2 பொருள்களையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிரித்து பார்க்கக்கூடிய அல்லது வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய திறமைக்கு பேர் தான் பிரிதிறன். இது வந்து கருவியினுடைய பிரிதிறன் என்று சொல்கிறோம். பிரிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிம்பத்தினுடைய தரத்தையும், பிரித்திறன் என்பது
ஒளியியல் கருவியினுடைய பிரித்தறியும் திறனையும் குறிக்கிறது. ஸோ பிரிப்புங்கிறது பிம்பத்தினுடைய தரம், பிரித்திறன் அப்படிங்கிறது ஒளியியல் கருவியினுடைய பிரித்தறியும் திறமையை குறிக்கிறது. ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிர்த்தகவு தலைகீழி அப்படிங்கிற மாதிரியான விளக்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுதான் டெஃபினேஷன், அதாவது பிரிப்புக்கும் பிரிதிறனுக்குமான டெஃபினேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். பொதுவாக ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு டெலஸ்கோப் இருக்குது, முன்னாடி வந்து ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, நம்ம அதோடைய பிம்பத்தை வந்து நம்ம இங்கே கிடைக்கிது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்குறோம். அது வந்து ஜியாமெட்ரிக் பாயிண்ட்டு என்று வடிவியல் புள்ளி என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். இப்போ ஜென்ரலாக வந்து இந்த விளிம்பு விளைவு ஏற்படக்கூடிய காரணத்தினால அந்த பிம்பத்தினுடைய தன்மை மாறுபடுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. காரணம், பொருளில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் ஒளி மூலமாக செயல்படுகின்ற காரணத்தினால அதற்கான பிம்பம் நமக்கு இங்கே கிடைக்கும்போது அது விளிம்பு விளைவு அடைந்து அந்த ஒளிக்கதிர் செல்லக்கூடிய காரணத்தினால நமக்கு மைய பெருமத்தில் அந்த விரிவு கிடைக்கின்ற காரணத்தினால நமக்கு அந்த பிம்பத்தில் கிளாரிட்டியில் நமக்கு வந்து என்ன கிடைக்குது, வித்தியாசமான பிம்பம் கிடைக்கிறது. வித்தியாசம்னா நமக்கு வந்து கொஞ்சம் பிளர்டாக அந்த பிம்பம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, விளிம்பு விளைவு ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை பிம்பத்தில் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ செவ்வக வடிவ பிளவாக, இப்போ நம்ம சிங்கிள் ஸ்லிட்டு பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி செவ்வக வடிவ பிளவுகளுக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பிளவு செவ்வக வடிவ பிளவாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய மைய பெருமம் அல்லது முதல் சிறுமத்திற்கான நிபந்தனை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், a sin theta is equal to lambda. பட் நம்ம இங்கே எடுத்துக்க போகிறது, ஒருவேளை அந்த பிளவு ஒரு துளையாக இருக்குமேயானால், ஒரு வட்ட வடிவ பிளவாக இருக்குமேயானால், அந்த பிளவின் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த விளிம்பு விளைவு பிம்பத்தினுடைய அமைப்பானது எப்படி கிடைக்குதுன்னா, கன்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக கிடைக்குது, ஒரு மைய வளையங்களாக கிடைக்கிறது அப்படி நம்ம சொல்கிறாங்க. அதுக்கு பேர் ஏரி தட்டுகள், ஏரிஸ் டிஸ்க் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அப்போ நிபந்தனை மாறுது. ஸோ இது வந்து ஃபார் ரெக்டாங்குலர் ஸ்லிட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி சர்க்குலர் ஸ்லிட்டாக இருந்துச்சுன்னா இதுக்கான ஃபார்முலா, அந்த சென்ட்ரல் மேக்ஸிமம் ஆர் ஃபஸ்ட்டு மினிமத்துக்கான ஃபார்முலா a sin theta is equal to 1.22 lambda. ஸோ இந்த 1.22லாம் எப்படி வருதுங்கிறது ஹையர் ஆர்டர் மேத்தமெட்டிக்ஸு. ஸோ அதை பற்றி நமக்கு வந்து விளக்கம் கொடுக்கலை, மேல் வகுப்பில் நீங்கள் படிப்பீங்க. when theta is very small, நம்ம இதை எப்படி எழுதலாம், a theta is equal to 1.22 lambdaன்னு எழுதிக்கலாம். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ தீட்டா வந்து 1.22 lambda டிவைடட் பை a. ஸோ இந்த தீட்டாவுக்கு என்ன பேருன்னா கோணம் சார் பிரிப்பு என்று அழைக்கப்படுகிறது. கோணம் சார் பிரிப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பாருங்கள், ஸோ இது வந்து பிளவுன்னு வச்சுங்க, இது பிளவு. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் டைப்பு, இதோடைய பிளவையினுடைய அகலம் வந்து இங்கே ஏ. இட் இஸ் நாட் ரெக்டாங்குலர் ஸ்லிட்டு, இது வந்து ஒரு சர்க்குலர் ஸ்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஸ்க்ரீனில் நமக்கு டைஃப்ராக்ஷன் இமேஜ் கிடைக்குது. ஸோ இங்கே ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா, நமக்கு மேக்ஸிமம் கிடைக்குது, மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கிடைக்குது. இது சென்ட்ரல் மேக்ஸிமம். ஸோ அதுக்கு பிறகு நமக்கு ஃபஸ்ட்டு மினிமம், செகண்ட் மினிமம் அந்த மாதிரி போகுது, ரைட்டா. கரஸ்பாண்டிங்காக நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு சென்ட்ரல் மேக்ஸிமம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடியது கன்சென்ட்ரிக் டிஸ்காக கிடைக்கிது. அப்போ வந்து இந்த கன்சென்ட்ரிக் டிஸ்கிலேருந்து இந்த சென்ட்ரல் மேக்ஸிமம் வரைக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம R0ன்னு சொல்கிறோம், R0. அண்ட் இங்கே இந்த R0 வந்து இடம்சார் பிரிப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இது தீட்டா அப்படின்னா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து R0. ஸோ இது R0 அண்ட் திஸ் டிஸ்டன்ஸ் வந்து F. ஓகேவா.
ரைட். இப்போ இந்த டயக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are also find out the value of theta. ஸோ தீட்டா நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்னா இந்த டயக்ராம்லேருந்து பை ஜாமெட்ரி தீட்டா வந்து R0 டிவைடட் பை எஃப்னு கிடைக்குமா, R0 டிவைடட் பை எஃப்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணிட்டீங்கன்னா 1.22 லேம்டா டிவைடட் பை ஏயோட வேல்யூ வந்து R0 டிவைடட் பை எஃப்பாக இருக்குது. தேர்ஃபோர் R0 உடைய வேல்யூ, அதாவது இடம்சார் பிரிப்பினுடைய மதிப்பானது எப்படி கிடைக்குதுன்னா 1.22 லேம்டா இன்ட்டு எஃப் டிவைடட் பை ஏன்னு கிடைக்கும். ஓகே, இதுதான் இடம்சார் பிரிப்பு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நம்ம இந்த பொதுவாக ரெண்டு அருகருகாமையில் இருக்கக்கூடிய புள்ளி மூலங்கள் அவற்றினுடைய பிம்பங்களை திரையில் உருவாக்கும் பொழுது அருகருகே அமைந்துள்ள இரு புள்ளி மூலங்கள் அவற்றின் பிம்பங்களை திரையில் உருவாக்குகிறது. ஸோ ரெண்டு புள்ளி மூலங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன், அதோட இமேஜஸ் வந்து ஸ்க்ரீனில் விழுகுதுன்னு வச்சுங்க. ஒன்றின் விளிம்பு விளைவு வடிவமைப்பு அடுத்த வடிவமைப்புடன் பொருந்தி ஒரு மங்கலான பிம்பத்தை உருவாக்குகிறது. அதாவது ஒரு மூலத்தினுடைய விளிம்பு விளைவு வடிவமைப்பு வந்து அடுத்த வடிவமைப்போடு பொருந்தும் பொழுது ஒரு மங்கலான ஒரு அல்லது பிரிக்கப்பட்ட பிம்பத்தை உருவாக்குகிறது. இப்போ நன்கு பிரிக்கப்பட்ட பிம்பம் அல்லது சற்றே பிரிக்கப்பட்ட பிம்பம் அல்லது பிரிக்க இயலாத பிம்பம் அப்படிங்கிறதெல்லாம் அதை சொல்கிறதுக்கு ரேலே வந்து ஒரு நிபந்தனை கொடுத்துருக்காரு. அந்த நிபந்தனையை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற QR கோடை வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா SCRTலேருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா தெளிவாக இருக்குது. ஸோ எது நன்கு பிரிக்கப்பட்ட பிம்பம், எது சற்றே பிரிக்கப்பட்ட பிம்பம், எது வந்து பிரிக்க இயலாத பிம்பம், அதற்கான 3 நிபந்தனைகளையும் தெளிவாக XY மதிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்த படத்தை விட நீங்கள் அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ரேலேயோடைய நிபந்தனைப்படி ஒரே ஒரு பிம்பத்தில் உள்ள இரண்டு அடுத்தடுத்த புள்ளிகளுள் ஒரு புள்ளியினுடைய விளிம்பு விளைவு மைய பெருமமும் மற்றதன் முதல் சிறுமமும் பொருந்தி வந்தாலோ அல்லது அதற்கு மறுதலையாக இருந்தாலோ அப்புள்ளிகள் சற்றே பிரிக்கப்பட்ட புள்ளிகள் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ சற்றே பிரிக்கப்பட்ட புள்ளினா பிம்பம் வந்து கொஞ்சம் டிஸ்டிங்யூஸ்டாக தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பிம்பத்தில் உள்ள இரண்டு அடுத்தடுத்த புள்ளிகளில் ஒன்று ஏற்படுத்தக்கூடிய விளிம்பு விளைவினுடைய முதல் பெருமமும் மற்றொன்று ஏற்படுத்தக்கூடிய விளிம்பு விளைவில் உள்ள முதல் சிறுமமும், அதாவது இப்போ நான் படத்தை போடுறேன், இப்போ இது ஒரு மேக்சிமம்னு வச்சுங்க, இது ஒரு மேக்சிமம், ஓகேவா, ரைட். இன்னொன்னுடைய மேக்சிமம் இப்படி இருக்கும், இது இன்னொன்னுடைய மேக்சிமம். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ இதோடைய மினிமம் எங்கே போகும், இதோடைய மினிமம் இங்கே இருக்கும். ஸோ இதோடைய மினிமம் ஃபஸ்ட்டு மினிமம் இங்கே வந்துடும். ஸோ அதே மாதிரி இதோட ஃபஸ்ட்டு மினிமம் வந்து இங்கே வந்துடும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது முதல் புள்ளி ஏற்படுத்தக்கூடிய பெருமம், இது ரெண்டாவது புள்ளி ஏற்படுத்தக்கூடிய பெருமம், இது வந்து முதல் பெருமம், இது அந்த புள்ளிக்குரிய முதல் பெருமம். இது ஒன்றினுடைய முதல் பெருமம் மற்றொன்றினுடைய முதல் சிறுமத்தோடு இந்த மாதிரி கோயின்சைடாகி வந்துருச்சுன்னா அல்லது மறுதலை இதனுடைய ரெண்டாவது புள்ளியினுடைய முதல் பெருமமும் முதல் புள்ளியினுடைய முதல் சிறுமமும் பொருந்தி வந்தாலோ அந்த பிரிப்புக்கு பேர் சற்றே பிரிக்கப்பட்ட புள்ளிகள் என்று பெயர். நன்கு பிரிக்கப்பட்டதுக்கு என்ன கண்டிஷன் என்ன இருக்குது, பிரிக்கவே முடியாததுக்கு என்ன கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது அவங்க 3 கேஸ் சொல்லியிருப்பாங்க. ஒய் வந்து கிரேட்டர் தேன் எக்ஸாக இருந்தால் என்ன, ஒய் ஈக்குவல் டு எக்ஸாக இருந்தால் என்ன, அல்லது ஒய் லெஸ் தேன் எக்ஸாக இருந்தால் என்ன, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வச்சு அந்த QR கோடில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த மாதிரி சற்றே பிரிக்கப்பட்ட புள்ளிகள் நமக்கு கிடைக்கணும்னா அந்த இரு மைய பெருமங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு குறைந்தபட்சம் R0 இருக்கணும். ஸோ இது ஒரு மைய பெருமம், இது ஒரு மைய பெருமம், இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த தொலைவு குறைந்தபட்சம் என்னவாக இருக்கணும், R0 இருக்கணும். அந்த R0 உடைய வேல்யூ வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், 1.22 லேம்டா எஃப் டிவைடட் பை ஏ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அதனால் இப்போ பிரிதிறன் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நான் வந்து டிஃபைன் பண்ணி காமிக்கிறேன். அதாவது இரண்டு புள்ளிகளையோ அருகருகாமையில் ஒரு பொருளில் இருக்கக்கூடிய இரண்டு அருகருகாமையில் இருக்கக்கூடிய புள்ளிகளையோ அல்லது இரண்டு பொருள்களையோ
பிரித்து பார்க்கக்கூடிய அல்லது வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய திறமை அது ஒளியியல் கருவியினுடைய பிரிதிறன் என்றும். பிரிப்பு என்ற சொல் உருவாகும் பிம்பத்தின் தரத்தையும், பிரித்திறன் என்பது அந்த ஒளியியல் கருவியினுடைய பிரித்தறியும் திறப்பு. பிரிப்புங்கிறது பிம்பத்தோட ரிலேட் ஆகிருக்கு, பிம்பத்தினுடைய தன்மை தரத்தோட ரிலேட் ஆகிருக்கு. பிரிதிறன் என்பது அந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சார்ந்தது. அது அந்த பிரிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ரெண்டும் வந்து ஒன்று மற்றொன்றினுடைய தலைகீழியாக கருதப்படுகிறது. ஸோ இந்த கான்செப்டும் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. ஸோ இதோட நம்ம வந்து டைஃப்ராக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒளியினுடைய இன்னொரு முக்கியமான விளைவாக கருதப்படக்கூடிய தள விளைவு. அதனை தொடர்ந்து ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒளியியல் கருவிகளோட இந்த பாடத்தை நம்ம முடிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பாடம் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏற்கனவே படித்தவங்க 7th சாப்டர் வந்து ஆன்கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து படிங்க. மற்றவங்க வந்து பின்னாடி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கிறேன். ஏன்னா இப்போ தான் சில ஸ்கூலில் ஃபஸ்ட்டு சாப்டரை முதல்லேருந்து நம்ம நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. நிறைய ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க படிக்காமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து நாங்கள் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம ஏற்கனவே இந்த வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்க இப்போ 7வது பாடத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருப்பீங்க. தொடர்ந்து படிங்க. மிக விரைவில் நம்ம சிலபஸ் முடிச்சிடலாம். கீப் வாட்சிங். அப்புறம் மறக்காமல் எப்போதும் போல் நான் கேட்கக்கூடிய ரிக்வெஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.